ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னுடைய சாட்டர்டே ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. நாங்களும் என் ஃப்ரெண்ட் அபி ஃபேமிலியும் சேர்ந்து தான் பீச்சுக்கு போகலான்ட்டு யோசித்தோம். ஏன்னா இப்போ பசங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சு வெக்கேஷன் ஆரம்பிச்சிருச்சு. எங்கேயும் போகாமல் வீட்லேயே இருக்காங்களே, சாட்டர்டே எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகலான்ட்டு பீச்சுக்கு வந்திருக்கோம். இன்னொரு ஃப்ரெண்டு கிருபாவும் வந்திருக்கணும். 5 மணிக்கு அவங்களுக்கு இன்னொரு வேலை முடிஞ்சிரோன்னு பார்த்தா அந்த டைம் முடியாதனால அவங்க வர முடியல. வந்திருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம பீச்சை ரீச் பண்ணியாச்சு. இதுவும் கோவலம் பீச் தான். பீச்சுக்கு உள்ள பக்கத்தில் போகிற வரைக்கும் ரோடெலாம் போட்டிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி சைட்லலாம் பார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த பீச்சுக்கு ஒரு தடவை வந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸில். நமக்கெல்லாம் ஒரு வழினா எங்கள் வழி தனி வழின்ட்டு மேலே நடந்து வராங்க பிள்ளைங்க. நமக்கு இந்த பீச் மண்ணிலேயே நடக்க கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி டெம்பரேச்சர் 2 டிகிரிஸ்லேருந்து 4 டிகிரிஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எங்களுக்கு பீச் வர்றதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த மாதிரி ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணலை. இந்த பீச்சில் எப்போவுமே பஃபர் ஃபிஷ் நிறையா இறந்து கரை ஒதுங்கி கிடக்கும். பஃபர் ஃபிஷ்ஷை பார்த்தோன்னா பசங்க அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது கண் எப்படி இருக்குது, வாய் எப்படி இருக்குன்னுட்டுலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ரிஷோனாக்கு அது பிடிக்கலையாம். அதனால் நான் கிக் பண்ணி தள்ளி விட போகிறேன்னுட்டு ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு போகிறா. அதை அவள் கிக் பண்ணி விட்ட வேறு டைரெக்ஷனில் விழுந்துச்சு. அதை இன்னொருத்தவங்க பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அதை காமிச்சு அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் விளையாட ஒரு தேங்காய் கிடச்சிது. அதை ஒவ்வொருத்தராக த்ரோ பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு ஃபுட்பால் கோல் போஸ்ட் இருக்குது. எப்பவும் ஃபுட்பால் எடுத்துகிட்டு விளையாடுவாங்க. இன்றைக்கி ஃபுட்பால் எடுத்துகிட்டு வரலையேன்ற குறைய இந்த தேங்காய் தீர்த்து வச்சிருச்சு. இந்த தேங்காவை எவ்வளோ தூரம் தூக்கி போட்டாலும் அலையில் அடித்து அது வெளியே தான் வரும் அப்படின்ட்டு ராஜேஷ் சொன்ன உடனே ஜோ உள்ளே தூக்கி போட்டா. அது எப்போ வெளியே வருது, அதை யார் எடுக்கிறான்ட்டு பாருங்கள். நானும் அபியும் ஃபுல் டைம் உட்காந்து கதை தான் இயற்கையை ரசிச்சுக்கிட்டே. எப்பவும் வெயிலாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாக போகலான்ட்டு நினைப்போம். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே இருட்டிடும். ஆனால் இன்றைக்கி தான் வெதரும் நல்லா இருந்துச்சு. வெயில் காலன்றனால கூட கொஞ்சம் நேரம் வெளிச்சமாகவும் இருந்துச்சு. நான் என்னுடைய ட்ராவல் vlogs எல்லாத்துலேயும் சொல்கிறது இதுதான். அடிக்கடிக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வெளியே போங்க, நிறைய இயற்கையை ரசிங்க. அப்போ உங்கள் மைண்டும் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நிறைய பேர் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க, நிறைய காசு செலவழிக்கிறாங்க. ஆனால் கடவுள் நமக்கு இயற்கையை மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறதோ யூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதோ நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த தேங்காய் யார் கையில் கிடச்சிதுன்ட்டு ரிஷோனா கையில் தான் கிடச்சிருக்கு. வெயிலாகவும் இருக்குது, வாட்டர்மெலன் சீசன்ட்டு வாட்டர்மெலன்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அப்படியே அதை மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. கிளம்பி அபி வீடு ரீச் பண்ணுறதுக்குள்ளே நல்லா இருட்டிடுச்சு. டிராஃபிக் பாருங்கள், ஆஸ் யூஷுவல் சாட்டர்டேஸில் அதிகமாக இருக்கும்ல. பசங்க வீட்டுக்கு போனதும் கீழே கொஞ்சம் நேரம் போயிட்டு பாஸ்கெட் பால்லாம் விளையாடினாங்க. அதுக்கப்புறம் டேபு ஃபோனுன்ட்டு எடுத்துகிட்டு ரூமில் செட்டில் ஆகிட்டாங்க. நானும் அபியும் சமைக்க வந்துட்டோம். இப்போ லென்ச் சீசனுன்றனால கொஞ்சம் பேர் வெஜிடேரியன்ஸாக இருந்தாங்க வீட்டில், கொஞ்சம் பேர் நான் வெஜிடேரியன். அதனால் இன்றைக்கி நிறைய வெஜிடேரியன் ஃபுட்டாக இருக்கும். நாங்கள் பேசிகிட்டே அப்படியே பூரிலாம் போட்டோம். நிறைய கிறிஸ்டியன்ஸ் இந்த லென்ட் சீசனில் தனக்கு பிரியமான காரியங்களெல்லாம் ஒடுக்குவாங்க. சிலர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, சிலர் பூ வைக்க மாட்டாங்க. அந்த காசில் ஏழைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு உதவுறது நல்லது தான், அது எப்போவும் பண்ணலாம். ஆனால் இந்த டைமில் பர்சனலாக நம்ம கடவுள் கூட நிறைய டைம் செலுத்தலாம், நிறையா பைபிள் வாசிக்கலாம், நிறையா ஜெபம் பண்ணலாம். கடவுளுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மக்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா லைக் நம்ம கோவ குணத்தெல்லாம் குறைக்கலாம். இது பர்சனலாகவும் இருக்கும். கடவுளுக்கு நம்மளை ஒடுக்கிக்கிறத விட அவருக்கு பிடித்த காரியத்தை செய்கிறதுல அவர் பிரியப்படுவார். சரி, இன்றைக்கி நாங்கள் என்னெல்லாம் சமைச்சோன்னா, சிக்கன் கிரேவி, பூரிக்கு பன்னீர் பட்டர் மசாலாவும், இட்லிக்கு மல்டிகாய் போட்டு சாம்பாரும். இப்போது சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபுட்டை சர்வ் பண்ணிட வேண்டியதாக எல்லாருக்கும். பசங்களுக்கு பூரி, பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் நல்லா இறங்கும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தால் கேட்கவே வேண்டாம், என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோன்னு கூட தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் போதும் அவங்களுக்கு. ராஜேஷ் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பசங்களும் ரூமில் ஏதோ ஒரு சீரீஸ் ஏதாவது பார்த்துட்டே அப்படி சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் அபியும் சாப்பிட உட்காந்தோம். சரி, சாப்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தா பசங்க நாங்கள் கோல்ட் காஃபி மேக் பண்ண போகிறோன்ட்டு உட்காந்துட்டாங்க. கோல்ட் காஃபியா, அது எப்படி செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், நல்லாவே செய்வாங்க. இப்போ மாஸ்டர் ஷெஃபோ அசிஸ்டன்ட் ஷெஃபோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க செய்கிறதுக்கு. அசிஸ்டன்ட் ஷெஃபை சும்மா நினச்சிடாதீங்க, ஸ்கூலில் அவங்களும் குக்கிங் வித்தவுட் ஃபயர்லலாம் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ கோல்ட் காஃபி மேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் காஃபி பவுடர், கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி
அதை பீட்டர் வச்சு நல்லா ஃப்ராத்தியாக லைட் ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கணும். இதில் பீட் பண்ணுறது தான் வேலையே. நீங்களும் எப்போமாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பண்ணியிருக்க ஃப்ராத் வந்து காஃபிக்கு மேலே நுரைச்சிருக்கோம்ல, அதுதான். காஃபி பண்ணுறதுக்கு எந்த கிளாஸில் குடிக்க போகிறீங்களோ அந்த கிளாஸில் கோல்ட் மில்க் ஊற்றிக்கோங்க. கோல்ட் மில்க் ஊற்றிட்ட பிறகு காஃபி பவுடரும் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ பண்ணி வச்சுருக்கிற ஃப்ராத்தை அப்படியே ஊற்றணும். மேலே உங்களுக்கு வேண்டிய டிசைன் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கோல்ட் காஃபி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.